வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சார்ஜிங் அடாப்டர் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஸ்டஃப்கூலோடது. ஸ்டஃப்கூலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லக்ஸரி கேட்ஜெட்ஸை அறிமுகம் பண்ணக்கூடிய பிராண்டு. இவங்களுடைய இந்த வால் சார்ஜர் எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன வசதி தந்திருக்காங்க, எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், இதை எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துக்க போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும் நண்பா, அழுத்திக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், ப்ரீமியம் யூசர்ஸ் பயன்படுத்தக்கூடிய கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், என்ன மார்க்கெட்டில் புதுசாக வருதோ உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு ஒரு வால் சார்ஜர் இருக்குது, அப்புறம் வேறு எதுவும் இல்லை, பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இது ஸ்டஃப்கூலோடது. ஸ்டஃப்கூல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது லக்ஸரி ஐட்டம்ஸ், அதாவது கேட்ஜெட்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட், எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுவாங்க. இந்த சார்ஜர் நமக்கு எதுக்கு தேவைங்கிறத இனி தெரிஞ்சுப்போம். இப்போ வரக்கூடிய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த பிராண்டில் எடுத்தாலும் சரி தான், ஆப்பிளாக இருந்தாலும் சரி தான், சாம்சங்கோட எஸ் சீரிஸாக இருந்தாலும் சரி தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கும்போது ஃபோன் கூட சார்ஜர் வரும், டேட்டா கேபிள் வரும், எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஆப்பிள் என்ன பண்ணாங்க, ஐயோ டேட்டா கேபிள் கொடுக்குறது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு, அதுவும் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் அந்த அடாப்டரை மட்டும் எடுத்துட்டோம் சொல்லிட்டு அடாப்டர் எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சாங்க. அடாப்டர் எங்ககிட்ட வாங்கணுன்னா 2000 ரூபா கொடுத்தா தான் அடாப்டர். ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 7000 ரூபா. ஒரு ஃபோனை வாங்கிட்டு சார்ஜருக்கு ஒரு 7000 ரூபா கட்ட வேண்டிய நிலமா வந்துச்சு. அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் கொடுக்குறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதையும் நாங்கள் பிடிங்கிட்டோம் சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாங்க. டேட்டா கேபிளும் கிடையாது, அடாப்டரும் கிடையாது. ஃபோன் வாங்கினா ஃபோன் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நமக்கு டேட்டா கேபிள் தனியாக வாங்க வேண்டியது இருக்கும், சார்ஜர் தனியாக வாங்க வேண்டியது இருக்கும். அதிலே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி தான், ப்ரீமியம் பிராண்ட் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு 50,000 ரூபா 80,000 ரூபா கொடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம், 1,00,000 ரூபா கொடுத்தும் நம்ம வாங்குகிறோம் ஆப்பிள் ஃபோனை. ஆனால் இந்த சார்ஜர் விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுருவோம். அந்த ஜென்யூன் பிராண்ட் தரக்கூடிய சார்ஜர் வாங்க போனால் 7,000 ரூபா 5,000 ரூபா 2,000 ரூபா 3,000 ரூபா தாறுமாற ரேட்டு போட்டிருப்பாங்க. இவ்வளோ விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு ஃபோன் வாங்கிட்டோம், ஃபோனுக்கான சார்ஜர் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா ஃபோனில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் அவசியம். அப்படி பார்க்கும்போது ஸ்டஃப்கூலுங்கிற லக்ஸரி கேட்ஜெட்ஸ் கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி ஒரு பிராண்டு. இவங்க ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொடுப்பாங்க, நல்ல சார்ஜர் கொடுப்பாங்க. ஆனால் ப்ரைஸும் ஓரளவுக்கு ப்ரீமியம் யூசர்ஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த சார்ஜர் விரும்புவாங்க. இப்போ இந்த மாதிரி அதாவது ப்ரீமியம் பிராண்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா சார்ஜர் வராது, அடாப்டர் வராது. இந்த மாதிரி சிச்சுவேஷனாக தனித்தனியாக நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ இவங்ககிட்ட வாங்கலாம். அதனால இப்போது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இவங்களுக்காக நான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். இது ஸ்டஃப்கூலோட ஃப்ளோ 25. ஃப்ளோ 25 ஒன்றும் கிடையாது. இதோட மேக்ஸிமம் பிடி, அதாவது பவர் டெலிவரி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 25 வாட் கிடைக்கும். இதில் பேக் சைடில் பாருங்கள், உங்களுக்கு 2 போர்ட் தந்திருக்காங்க. ஒன்று டைப் சி, இன்னொன்று USB-A டைப்பு. QC, அதாவது குயிக் சார்ஜ் உங்களுக்கு 18 வாட்டில் இருக்கும். பிடியில் போனீங்கன்னா உங்களுக்கு 25 வாட் மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு 7 விதமான ப்ரொடெக்ஷன் வரும், அவ்வளோதான். அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த அடாப்டர் நம்ம வாங்குறது. 70,000 ரூபா கொடுத்து ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டோம், 150 ரூபா சார்ஜர் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஃபோன் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே மாற்றுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத பாருங்கள். அவங்களுக்கு தானே அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் இது. இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் கீழே கொடுக்குறேன். இதை விடவும் உங்களுக்கு ரேட்டு கம்மியான அடாப்டர் நிறைய இருக்குது. ஸ்டஃப்கூலில் கேட்டகரி வைஸ் பிரிச்சுருப்பாங்க. இது ப்ரீமியம் யூசர்ஸ்க்கான பொருள். இதில் நார்மல் யூசர்ஸ்க்கான பொருள் வேணும்னா அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்குறேன். நண்பா, இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் குறைஞ்ச லெவல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான், ப்ரீமியம் லெவலுக்கு போனாலும் சரி தான், அந்த பிராண்ட் தரக்கூடிய சார்ஜிங் அடாப்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தயவு செய்து லோக்கல் சார்ஜரை பயன்படுத்தாதீங்க. அந்த லோக்கல் சார்ஜரை பயன்படுத்தும் போது தான் நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக நமக்கு செலவாகிட்டே இருக்கும். ரிப்பேருக்கு அதிக காசு செலவாகும். ஸோ இன்கேஸ் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற சார்ஜர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிராண்டடில் உங்களுக்கு மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற சார்ஜரும் நம்ம மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு, அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏற்ற சார்ஜரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 150 ரூபாய்க்கும் சார்ஜர் கிடைக்கும், 75 ரூபாய்க்கும் சார்ஜர் கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தும் போது உங்கள் ஃபோன் தான் டேமேஜ் ஆகும்.
இந்த மாதிரி அதாவது லோக்கல் சார்ஜரை பயன்படுத்தி ஃபோன் வெடிச்சிருக்கு, எத்தனையோ ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும், மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதாவது ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நாங்கள் தேடினதுக்கப்புறம் அந்த கம்பெனி வேல்யூ பார்ப்போம், அந்த பிஸ்னஸை எடுத்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, என்னென்ன ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், அதை அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணுவோம். அதே மாதிரி கேட்ஜெட்டை பொறுத்த மட்டும் குவாலிட்டி வைஸ் நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வரும்போது சர்டிஃபை பண்ண மாட்டோம். உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இது மோசங்கிறத நாங்கள் டைரெக்டாக சொல்ல மாட்டோம். உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அந்த பாணியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.